நண்பர்களுக்கு வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற கதைக்கு பேர் நிறைவா குறைவா. என்ன தலைப்பை கேட்டோன்னே பட்டிமன்ற தலைப்பு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாங்க கதைக்கு போகலாம். கிரேக்க தேசத்தில் ஒரு ஓவியர் இருந்தார். அந்த கிரேக்க தேசத்தில் இருக்க சின்ன கிராமத்தில் அவர் வாழ்ந்து வந்தார். அவர் ரொம்ப அருமையாக தத்ரூபமாக ஓவியம் வரைவார். ஆனாலும் அவருடைய திறமை அந்த ஊராளுங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த கிராமத்து மக்கள் மட்டும்தான் ஓவியராக அவரை நினைக்கிறாங்க. அந்த காலத்தில் ஓவியருக்கெல்லாம் நல்ல மதிப்பு இல்லை, வருமானம் இல்லை. ஆனாலும் இவர் ஒரு சிறப்பான ஓவியராக வரணும்னு கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் தவற விடாமல் முன்னேறி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்காரு. தான் பெரிய ஓவியராகணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொன்றா பண்ணிட்டு முன்னேறிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ரோமபுரியிலேருந்து அவருடைய நண்பர் அவரை பார்க்க வர்றாரு. அப்போ ரோமபுரியில் ஒரு போட்டி, ஓவிய போட்டி அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி சொல்கிறாரு. என்னென்னா, ரோமபுரியில் ஆண்ட ராஜாக்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய 40வது வயதில் தன்னுடைய உருவப்படத்தை வரைந்து அந்த அரண்மனையில் வைப்பாங்க. இப்போ ஆண்டு கொண்டிருக்க ராஜாவுக்கு 50 வயதுக்கு மேலாகியும் தன்னுடைய உருவப்படம் வைக்கப்படலை. ஏன்னா அவருக்கு இடது பக்கம் முகத்தில் சிதைவும் வலது கால் வெட்டுண்டு இருக்கும். ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது அந்த காயங்கள் ஏற்பட்டது. தன்னுடைய உருவப்படத்தை வரைய சொல்லி வச்சா இந்த ஊனம் என்றைக்குமே தெரியுமே எல்லாருக்கும் அப்படின்னு ஒரு மனதில் ஒரு பயத்தோட வருத்தத்தோட தன்னுடைய உருவப்படத்தை வரையவே இல்லை. அமைச்சர்கள்லாம் கேட்டுக்கினதுக்கு இணங்க ராஜா சம்மதிக்கிறாரு. உருவப்படத்தை வரைய சொல்லிட்டு ஒரு போட்டியும் சேர்த்து சொல்கிறாரு. ராஜாவுடைய மனம் குளிர்ற மாதிரி யார் வரைந்து கொண்டு வந்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 10 மூடை பொற்காசுகளும், அவருடைய மனம் வருந்துற மாதிரி யார் வரைஞ்சு கொண்டு வந்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அறிவிக்கிறாரு. இதை கேட்டோன்னே ரோமபுரியில் இருக்கிற ஓவியர்கள்லாம் யாருமே போட்டியில் கலந்துக்க விரும்பலை. பொற்காசுகள் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஜெயில் தண்டனை நமக்கு வேண்டாம் அப்படின்னு எண்ணத்தில் இருந்துட்டாங்க. யாருமே வரல. இந்த போட்டி தான் கிரேக்க தேசத்து ஓவியர் கலந்துக்க ஆசைப்பட்டார். வாய்ப்பு வராதான்னு காத்திருந்தார். வர்ற வாய்ப்பை விட்டுருவாரா? வர்றாரு. ராஜாவை பார்க்குறாரு. தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறாரு. ராஜாவும் சரி சம்மதிக்கிறாரு, நீயே வர அப்படின்னு. ராஜாவை நல்லா உள்வாங்கிக்கிறாரு. ஒவ்வொரு பகுதியாக பார்த்து மனசில் பதிய வச்சுக்கிறாரு. ராஜாவுடைய உருவப்படத்தை ஆரம்பிக்கிறாரு. 1 மாத காலம் முடிஞ்சது. உருவப்படமும் வரைஞ்சி முடிக்கப்பட்டது. அதை அரண்மனையில் கொண்டு வந்து வைக்கிற நாளும் வந்தது. ராஜா முன்னாடி கொண்டுட்டு வர்றதுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. ஒரு திரைச்சீலையில் மூடி கொண்டுட்டு வர்றாரு. அரண்மனைக்குள்ள வரும்போது ஒரு பக்கம் 10 மூடை பொற்காசுகளும், இன்னொரு பக்கம் காவலர்கள் கையில் விலங்கோடையும் நிற்கிறாங்க. அவர் அந்த வரையப்பட்ட ஓவியத்தை கையில் எடுத்துக்கிட்டு வர்றாரு. ராஜா முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாரு. திரைச்சீலை மூடப்பட்டிருக்க அந்த ஓவியம் ராஜா முன்னாடி இருக்குது. அமைச்சர்கள் எல்லாரும் ஆவலோடு பார்க்குறாங்க. நிறைந்த சபையில் இருக்க எல்லா அமைச்சர்களும் மற்றவர்களும் ஆவலோடு காத்திருக்காங்க. எப்போ அந்த திரைச்சீலை விளக்கப்படும், ராஜாவுடைய ஓவியத்தை பார்க்கணுமே அப்படின்னு. அது எப்படி இருக்கும், அந்த குறையை மறைச்சு இல்லாட்டி மாற்றி வரைஞ்சிருப்பாரா, எப்படி வரைஞ்சிருப்பாரு அப்படின்னு எல்லாரும் மனசில் ஒவ்வொன்றா கற்பனை பண்ணுறாங்க. இவருக்கு அந்த 10 மூட பொற்காசுகளும் கிடைக்குமா, இல்லை சிறை தண்டனை கிடைக்குமா அப்படின்னு மனசில் பலவித கேள்விகளோடு இருக்காங்க. ராஜா எந்திரிச்சு அந்த திரைச்சீலையை நீக்கிறாரு. அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர். அவ்வளவு அழகாக தத்ரூபமாக வரைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இருக்க குறை ஒன்று கூட இந்த ஃபோட்டோவில் தெரியலை. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஆனந்த கண்ணீரோடு அந்த ஓவியரை பார்க்குறாரு. தன் உருவம் வரையப்பட்ட படத்தையும் பார்க்குறாரு. அந்த படம் எப்படி இருந்தது தெரியுமா? இடது பக்கம் தெரியாதபடி வலது பக்கம் மாத்திரம் திரும்பி இருக்க மாதிரி குதிரை மேலே ராஜா உட்காந்துட்டு வேட்டையாடுற மாதிரி இருக்குது. அந்த ராஜாவுடைய வலது காலில் வேட்டையாடப்பட்ட ஒரு புலி கிடக்கு. அதனால் காலில் இருக்க வெட்டு காயமும் தெரியலை. வலது பக்கம் முகம் மட்டும்தான் தெரியுது. இடது பக்க தழும்பும் தெரியலை. ராஜாவுடைய முகத்தில் கம்பீரமும் வீரமும் தெரியுது. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு வீரம் வருது. ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு ராஜா சொல்கிறாரு ஓவியத்தை. என்னுடைய ஊனம் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊனம் உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்பாரு. ஓவியர் சொல்லுவார், உங்களை பார்க்கும்போது உங்கள் முகத்தில் இருக்க கம்பீரத்தை பார்க்கும்போது அந்த ஊனம் எனக்கு தெரியவே இல்லை ராஜா.
உங்கள் வீரம் மாத்திரம்தான் எனக்கு தெரிஞ்சது. எல்லாத்தையும் குறைகள் இருக்கும். நம்ம குறைகளை பார்த்தா குறைகள் மாத்திரம்தான் கண்ணுக்கு தெரியும். குறைகளை தவிர நம்மள்ட்ட இருக்க நிறைகளை மாத்திரம் பார்க்கும்போது குறையெல்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் அமைச்சர்கள் எல்லாரும் அதை ஆமோதிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆனந்த கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. ராஜா சொல்கிறார், நான் 10 முறை பொற்காசுகள் சொன்னேன், அதை விட இன்னும் நிறைய பரிசுகள் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்புறம் இந்த ரோமாபுரியிலே சிறந்த ஓவியங்கிற பட்டத்தையும் உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த ஓவியருக்கு தன்னுடைய பேர் எல்லா இடத்துலையும் தெரியப்பட்டிருக்கு. நம்ம சிறந்த ஓவியன்னு ஒரு பட்டமும் கிடச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், அவங்கள்ட்ட இருக்க குறைகள்லாம் யாருமே நினைக்கல. அந்த குறைகளை மீறி அதுக்கு மேலே இருக்க நிறைகளை பார்க்கும்போது எவ்வளவு நன்மைகள் வருது, எவ்வளவு வெற்றிகள் வருது. நாமும் நம்மள்ட்ட இருக்க குறைகளை பார்க்காம நிறைகளையே பார்ப்போம். அப்போதான் முன்னேற முடியும். அந்த நிறைகளை பார்க்குற குணத்தை வளர்த்துக்குவோம். பிரபஞ்சங்கிறது குறையும் நிறையும் நிறைந்தது தான். 2 கலந்தது தான் பிரபஞ்சம். இயற்கையே குறையும் நிறையும் உள்ளது. அதனால் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது. நம்மள்கிட்டையும் குறை இருக்குது. குறைய பார்க்காதீங்க. நிறைவை நோக்கி போவோம். அந்த குணத்தை வளர்த்துக்குவோம். நன்றி, வணக்கம்.